பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்திருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலிய தெய்வம் காஞ்சி மகான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகா பெரியவாரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு டெட்லைனை யாரால் மாற்ற முடியும், டெட்லைனை யாரால் மாற்ற முடியும். சென்னை மயிலாப்பூரில் இருக்க வசிச்சுட்டு வந்த ஸ்ரீ பத்மநாப ஐயர் வந்து ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் படிப்பெல்லாம் முடித்து ஒரு பேங்க்கில் உத்தியோகத்தில் இருந்தார். மகாபிரியவருடைய அத்தியந்த பக்தர். மயிலாப்பூரில் ஒரு சங்கர மடம் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் அவர் தான் அப்படிங்கிறார். அங்கே ஆதிசங்கரர், ராஜராஜேஸ்வரி, காமாட்சி அந்த சந்நிதியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மகாபிரியா தான் இப்படி பண்ணணும்னு சொல்கிறத அவர் அந்த கோவிலை கட்டியிருக்கார், இந்த மடத்தை அப்படின்னு. அவர் தான் முக்கியமான காரணம். அவர் சேர்த்து வச்ச அரிசி இருக்குது. அதாவது மகாபிரியோட பிடி அரிசி திட்டம்னு பெரியவா சொன்னா இல்லையா, தெய்வத்தின் குரல். அந்த மாதிரி அந்த பிடியரிசி இது வந்து கலெக்ட் பண்ணுவார். போய் வீடு வீடாக போய் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ சமீபத்தில் இருக்கோ அந்த வீடுகள்லாம் போயிட்டு மாதம் போவார். தினமும் போக முடியாது. ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி அவள் சேர்த்து வச்சுருப்பா. அந்த எல்லாத்தையும் அரிசியை எடுத்துன்னு வந்து அதை எடுத்துகிட்டு போய் வேத பாடசாலை ஒன்று எங்கேயோ தெரில, அங்கே போய் கொடுப்பாராம். ஒருவேளை மீதி அரிசி அங்கேருந்து மீறுறது அப்படின்னா சில சமயம் நிறைய இருந்ததுன்னா அதை கொண்டு போய் மடத்தில் காஞ்சிபுரத்தில் சேர்த்துருவாராம். இப்படியே பண்ணிட்டு இருப்பாராம். 1985 இவருக்கு கன்னத்தில் 2 கன்னத்துலேயும் வீங்கி ஏதோ பிரச்சனை இருந்தது. டாக்டர்கிட்ட பார்த்த உடனே அவள் சொன்னா டியூமர் இருக்குது, கேன்சரஸ் இது அது அப்படின்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணிட்டா. அதனால் கடைசியாக அந்த டாக்டர் வந்து பத்மநாபனுக்கு சொல்லிட்டார், இது ரொம்ப சீரியஸாக இருக்குது, வேகமாக உனக்கு கேன்சரஸ் க்ரோத் மாதிரி வந்துடுது, அதனால் 10 நாள் தான் உனக்கு ஆயுசு இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆயுசு வந்து தீர்மானம் பண்ணது அந்த டாக்டர் 10 நாள் தான். அதனால் பத்மநாபையரை கிளம்பி போய் நேராக பெரியவா கிட்ட போய் விழுந்து அழுதார், எனக்கு இந்த மாதிரி சொல்கிறா அப்படின்னு. பெரியவா என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு ஆபத் சந்நியாசம் கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சிஷ்யர் இருப்பாள் மடத்துக்கார அவர்கிட்ட சொல்லி பண்ணாராம். அதுக்கேற்ற மாதிரி ஆபத் சந்நியாசம் அவருக்கு கிடச்சிருத்து. ஆபத் சந்நியாசம் கிடச்ச பிறகு அந்த அவருக்கு இதாகிடுது. அவருக்கு வந்து திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்தது. அவருக்கு திருப்பி உடம்பு ஏதோ வந்தது. கன்னத்தில் அந்த வீங்கு இருக்குது இல்லையா, 2 கன்னத்துலேயும், அதில் ஏதோ பிரச்சனை அவருக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம். அதனால் வந்து திருப்பி ஆஸ்பத்திரிக்கு போனார். போன உடனே அந்த 10 நாள் கெடு முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அவர் இருக்கார், ஆனால் பிரச்சனை இருக்குது ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஓரளவுக்கு அவரை ட்ரீட் பண்ணி அவர் நான் போகிறேன்னார அனுப்பிச்சி விட்டுட்டார். இந்த விஷயத்தை வந்து பெரியவாளுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கா. மடத்துக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுதோ ஒன்று தெரியாது. இந்த மாதிரி அவர் பத்மநாபையர் வந்து இந்த மாதிரி திருப்பி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தார். சந்நியாசம் வாங்கிட்ட பிறகு அவருக்கு இது மாதிரி பிரச்சனை வந்ததுனால டாக்டர்கிட்ட போயினார். ஆனால் அங்கே போய் அவருக்கு சரியாயிடுத்து இல்லை, அவருக்கு வந்து டாக்டர் வந்து இப்போ சதிக்கு பரவாயில்லன்ட்டு அவர் இது பண்ணிட்டார். இவரும் கிளம்பி வந்துட்டார். இப்போது எந்த பிரச்சனைனாலும் இப்போ போனாரோ ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம். அவருக்கு கேன்சரஸ் க்ரோத் இருக்கிறது உண்மைதான், அது இருக்குது, அது பெரியவாக தான் சரி பண்ணணும். ஆனால் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அந்த கண்ணத்து அதனுடைய ரிலேட்டடாக. அதை அந்த டாக்டர் சரி பண்ணியிருக்கார். 10 நாளும் போயிடுத்து, பிரச்சனை இல்லை. அதனால் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டா. இவர் எங்கே வரணும்னு கேட்குறாராம். சன்னியாசி ஆயிடுச்சு, நேரம் மடத்துக்கு வர சொல்லு அப்படின்ட்டாராம். நான் மடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா திருப்பி எங்கே போக முடியும், வீட்டுக்கு போக முடியும்.
அதனால் மடத்தில் இப்போ இருக்க அந்த அதிஷ்டானம் அதுக்கு பின்னாடி ரூம் இருக்குது. நான் 2-3 ரூம் பார்த்துருக்கேன். அதில் ஒரு ரூமில் இவர் அங்கே தங்க சொல்லிட்டாராம். அதனால் 2-3 சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூமில் இவர் தங்கியிருந்தாராம். ஒரு ரூமில் மடத்திலேயே தான் இருந்தாராம். ரொம்ப வருஷம் உயிரோடு இருந்தாராம். அங்கே இருந்து தரிசனம் பண்ணிட்டு பெரியவாகிட்ட கூடயே இருந்துட்டு அது மாதிரிலாம் இருந்திருக்கார். அவர் மடத்தை விட்டு போகலை. அவர் அங்கேயே இருந்தார். சன்னியாச ஆசிரமம் வாங்கிட்டு அங்கேயே இருந்திருக்கார். அவருடைய நாமகரணம் வந்து சன்னியாசாசிரமம் வந்த பிறகு இவருக்கு பத்மநாப ஐயருக்கு மயிலாப்பூர் அவருக்கு வந்து சுப்பிரமணியேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு பெரியவா தான் அவருக்கு அந்த பேரை கொடுத்துருக்கா. அதுதான் நாமகரணம் அவருக்கு. அதுக்கப்புறம் அவரை 10 நாளில் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். ஒரு உயிர் போயிடும் அப்படின்னு. ஆனால் அவருக்கு 10 நாளுக்கு மேலே இருக்க போகிறாருன்னு தெரியுமே பெரியவா. அதனால் முதல்ல சன்னியாசாசனம் வாங்கிட்டு அவரை வந்து கூடியே வந்து இருக்கட்டும்னு பரமேஸ்வரானந்த் மகாபிரிவா தீர்மானம் பண்ணதுனால அவருக்கு சன்னியாசாசிரமம் கொடுத்து பேரையும் கொடுத்தாச்சு. யாரோ பண்ணி வச்சுருப்பா. மடத்துக்கு தெரிஞ்ச யாராவது சன்னியாசிகள் வெளியில் யாராவது பண்ணியிருப்பா. அதை முடிச்சுட்டு ஆனால் அவருக்கு திருப்பி பிரச்சனை வருது. அங்கே போகிறார் ஹாஸ்பிட்டலில். ஆனால் அந்த ப்ராப்ளம் மட்டும் சால்வ் ஆன பிறகு அவர் வந்து திருப்பி அவருக்கு ஒன்றும் உயிரெலாம் போகலை. 10 நாள் கெடு ஓடி போயிடுது. பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ நான் எங்கே போகணும்னு யாரோ கேள்வி கேட்டிருக்கா இவருக்கு. சுவாமிகள் எங்கே போனோம், ஒரு சன்னியாசி ஆயாச்சு, என்கிட்டயே வரட்டும் அப்படின்ட்டாராம். பாக்கியம் தான் அவருக்கு. இப்போ இருக்க அதிஷ்டானத்தில் தான் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ரூமில் தான் அவர் தங்கியிருந்தாலும் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளை கிட்ட அங்கேயே இருந்தார். மடத்துலேயே பூஜை புனஸ்காரம்லாம் அவரும் இருந்துட்டு அப்படிலாம் இருந்து அப்புறம் ரொம்ப வருஷம் இருந்து தான் அவர் வந்து சித்தியாக இருக்கார் அப்படிங்கிறது அதில் தெரியுது. அதனால் அந்த டெட்லைனை யாரால் மாற்ற முடியும்? அவர் 10 நாள் சொல்லிட்டார். அவ்வளோ வருஷம் ரொம்ப வருஷம் அவர் இருந்திருக்கார். அந்த டெட்லைனை மாற்றுறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனால் மட்டுமே. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரியா பாதவேச்சரம் மகாபிரியா பாதவேச்சரம்.